வைத்தியசாலை செல்வதற்கு ஒரு பயங்கரமான சூழ்நிலையை ஏற்படுத்தி கொண்டிருக்கு. எல்லா கிளினிக்கும் எல்லா டேட்டு எல்லாமே அவர் தான் அவருடைய விட இல்லைன்னு சொன்னதால் சரி நீ நாங்கள் குழப்பக்கூடாதுன்னு தான் நாங்கள் வணக்கம் உறவுகளே. இப்போ நாங்கள் எங்கே இருக்கிறோம்னு சொன்னால் மன்னாரில் நிற்கிறோம். மன்னாருக்கு எங்கே வந்திருக்கிறோம்னு சொன்னால் நேற்றைய தினம் எல்லோரும் கேள்விப்பட்டிருப்பீங்க வனஜாவினுடைய மரணம். வனஜாவினுடைய மரணம் தொடர்பாக தற்போது கிடைக்கப்பட்ட தகவல் என்னென்னு கேட்டால் அவருக்கு ஹார்ட் அட்டாக்னால தான் அவர் இறந்ததாக வைத்தியசாலை தரப்பு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதற்காக வேண்டி பிரேத பரிசோதனைக்காக வேண்டி யாழ்ப்பாணம் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிருக்கிறாங்க. இப்போ நாங்கள் எங்கே வந்திருக்கிறோம்னு சொன்னால் இப்போ பட்டி தோட்டம், ஓகே, மன்னாரில் இருக்க பட்டி தோட்டம்ங்கிற இடத்துக்கு வந்திருக்கிறோம். அங்கே தான் போய் பார்க்க போகிறோம். உண்மை சம்பவம் என்ன, அங்கே நடந்த விஷயங்கள் என்னென்னு சொல்லி அவங்களோட வீட்டிலே போயிட்டு நாங்கள் இது தொடர்பாக கேட்டு உங்களுக்கு விடயங்களை வெளிப்படுத்த போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுதான் அந்த பட்டி தோட்டம் வனஜாவினுடைய வீடு அமைந்திருக்கும் வளாகம். ஸோ அங்கே தான் நாங்கள் போகிறோம். ஓகே, மரண வீடை ஒழுங்குபடுத்துறதுக்கான வேலை திட்டங்கள் நடந்து கொண்டிருக்குது. கடுமையான மழையினால் இந்த இடமெல்லாம் சேராக ஓகே. இப்போ நாங்கள் மரண வீட்டில் தான் நிற்கிறோம். ஸோ அதுக்கான ஏற்பாடுகள்லாம் செய்து கொண்டிருக்கிறாங்க. அடுத்து பேசிட்டானே தூங்கு அம்மா என்ன பண்ற சாப்பிட்டீங்களா என்ன கேட்டு தான மடுக்கும் 2 வார்த்தை நாலு எங்க அக்கா என்னென்னா இப்போ நாங்கள் வனஜாவுக்கு நடந்தது பெரிய அநீதின்னு எங்களுக்கு தெரியும். இதே மாதிரி நாங்கள் சிந்துஜாவுக்கும் ஒரு பிரச்சனை ஏற்பட்டது. நாங்கள் அதை காணொலியாக செய்திருந்தோம். ஓகே, இப்போ என்ன விஷயம்னா நடந்த விஷயங்களை ஆரம்பத்திலேருந்து உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் அப்படி சொல்லுங்கக்கா. 18ஆம் தேதி வழி வராட்டிய வார்டில் கொண்டு வந்து அட்மிட் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ லேட்டானா எங்களில் பிரச்சனை வந்துடும் தான் அந்த பிள்ளைக்கு வழி வராமல் பிரச்சனை வந்துடும் தான் 18ஆம் தேதி காலையில் 9 மணி 9:30 போல் ஹாஸ்பிட்டலில் கொண்டு அட்மிட் பண்ணோம். அட்மிட் பண்ணிவிட்டு பிறகு 3 நேரம் பார்க்க விட்ட டைம் மட்டும்தான் நாங்கள் போய் பார்த்து சாப்பாடு கொடுத்தது. அதுக்கிடையில் இவங்க ஹார்ட் பீட் செக் பண்ணாங்கன்னு சொல்லிச்சுது. இன்னும் மற்றது என்னமோ ஸ்கேன் பார்த்தேன்ட்டு சொல்லிச்சுது. எல்லாமே பார்த்துக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிச்சுது. நைட்டும் நாங்கள் கால் பண்ணி கதைச்சோம், ஃபோன் ஆன்சர் இல்லை. அன்றைக்கி நைட் எடுக்கும்போது கால் ஆன்சர் இல்லை. அப்போ நாங்கள் என்னாச்சோ ஏதாச்சோன்னு தெரியாமல் எங்களையும் நிற்கவும் விட இல்லை. அங்கே வார்டில் நிற்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. இந்த பிள்ளை தலைப்பிரசவம் வேறு, அதுக்கும் கேட்டோம் தாயோரால் நிற்கிறதுக்கு அதை அலோவ் பண்ணுங்கன்னு. யாருக்குமே நிற்க விட இல்லைன்னு சொன்னதால் சரி நீ நாங்கள் குழப்பக்கூடாதுன்னு தான் நாங்கள் விட்டுட்டு அவங்க அம்மா அங்கே இந்தியாவில் கிடந்து அந்த பிள்ளையை டெலிவரி பார்க்குறதுக்காக தான் இங்கே வந்தது. அவங்களுக்கு மனசே இல்லாமல் நைட்டு இங்கே வந்து கிடந்தாங்க. உடுப்பு கூட மாற்ற இல்லை, அப்படியே கிடந்தாக நைட்டை உண்டுண்டா ஓடுவோன்ட்டு. அப்போ கூட ஃபோன் பண்ணி என்ன ஆச்சுன்னு கேட்போன்னு பார்த்தா ஃபோன் ஆன்சர் இல்லை. கொஞ்ச நேரத்தால் அந்த பிள்ளை எனக்கு ஃபோன் அடிக்கிது, அண்ணி சேலன் போட்டிருந்தாங்க கையில், எனக்கு கோல் எடுக்க முடியலை அப்படின்னு சொல்லிச்சு. அப்போ முதல் அடித்தனே கொஞ்ச நேரத்துக்கு முன்னுக்கண்டு கேட்க ஹார்ட் பீட் செக் பண்ண கூட்டிகிட்டு போனாங்க நீன்னு சொல்லிச்சு. அதுக்கு பிறகு தான் சேலன் போட்டாங்களாம். பிறகு காலையில் இது லேபர் ரூமுக்கு 5 மணிக்கு போல் கூட்டிகிட்டு போயிருக்கிறாங்க. உள்ளே இவங்க போகிறதுக்கு முதல் வாட் பார்க்க போகிறதுக்கு முதல் 5 மணிக்கே உள்ளே அந்த பிள்ளைய கூட்டிகிட்டு போயிருக்காங்க. சாப்பாடு கொடுக்கல, ஒன்றும் கொடுக்கல. எங்களுக்கும் தெரியாது இந்த பிள்ளைய உள்ளே கூட்டிகிட்டு போனது. இதில் போனதுக்கு பிறகு தான் எங்களுக்கு தெரியும் உள்ளே கூட்டிகிட்டு போயிட்டாங்கன்ட்டு. பார்க்க விட இல்லை. இதுகள் வெளியிலே அவங்க அம்மா தான் வெளியிலேயே கிடந்திருக்காங்க. உள்ளே அந்த பிள்ளை வைத்தனும் லேட்டாக தான் வந்துச்சு. அது என்ன நடந்துன்னு தெரியாது. ஏன்னா நாங்கள் ஒருத்தரும் போய் பார்க்கவே இல்லை, பார்க்க விடவும் இல்லை. எங்கள் அக்கா ஒரு ஆள் அதில் நிற்கிற அவையும் கேட்டோம், போய் ஒருக்கா கேளுங்கக்கான்னு சொல்லி அவங்க இடையில் ஒரு 2 நிமிஷம் விடுங்கன்னு கெஞ்சினோம். அதுக்கும் பார்க்க விடையில் அவங்களே வச்சிட்டு இருந்துருக்காங்க. பக்கத்து வார்டில் உள்ள பிள்ளை தான் சொல்லிச்சுது. அந்த பிள்ளை வழி தாங்க முடியல, எனக்கு சீசர் பண்ணுங்கன்னு சொல்லிச்சு தான். அதை கூட அவங்க கேட்காம தாய் வழியில் இருந்து ஒரு வார்த்தை கேட்டு அதையாச்சும் அவங்க செஞ்சுருக்கலாம். அதுவும் செய்ய இல்லை. இப்படி அவங்க பார்க்கவே விட இல்லை.
முதல்ல அவங்க தாய் கிடந்து கொண்டு போய் விட்டதுலேருந்து அங்கே தான் கிடந்து. அன்றைக்கி நைட் மட்டும்தான் நாங்கள் வீட்டை கூட்டிகிட்டு வந்தோம். அங்கே நிற்கக்கூடாதுன்னு ஓபிடிக்கு அங்கே முன்னுக்கு அனுப்பிடுவாங்க, தனியாக நிற்க வேணால் அவங்களுக்கு புது இடம். அதனால தான் நைட் வீட்டை கூட்டிகிட்டு வந்தோம். இல்லாட்டி அதுவும் நின்றுருக்க மாட்டா, வீட்டை வந்திருக்க மாட்டா, அங்கே தான் கிடந்திருப்பாங்க. பக்கத்துலேயே தான் இருந்தாங்க. ஒரு வார்த்தை அந்த பிள்ளைய கூட்டிகிட்டு போயாச்சும் அந்த பிள்ளையை காட்டி இருக்கலாமே, தாயிட முகத்தை காட்டி இருக்கலாமே, தைரியமாக இருந்திருக்குமே. வழி தாங்க முடியாத பிள்ளை ஒரு வார்த்தை அந்த தாயிட்ட என்ன செய்கிறது எது செய்கிறதுன்னாச்சும் அவங்க கேட்டிருக்கலாமே. இப்படி விட்டுட்டாங்களே. ரத்தம் நான் பார்க்கும்போது போட்டு அமர்த்திக்கிட்டு கிடக்குறாங்க, அக்கா அமர்த்திக்கிட்டு கிடக்குறாங்க. நான் என்னத்தை பார்க்குறது, பக்கத்துலேயே எனக்கு கூடவே நின்ற புள்ள அது. இப்படியா நான் பார்க்கணும், இப்படியா நான் பார்க்கணும். எனக்கு கூட பிறந்த சகோதரம் கூட என்னோட இப்படி இருந்ததில்லை. அப்படியோ என்னோட கிடந்து இவ்வளோ நாள் 10 வருஷம் அந்த பிள்ளை கல்யாணமாகி இங்கே இந்தியாவிலேருந்து அண்ணாவை கல்யாணம் பண்ணி இங்கே கூட்டிகிட்டு வந்து 10-11 வருஷம் பிள்ளை இல்லாமல் தவமாக தான் கிடந்து. இந்த வருஷம்தான் குழந்தை தங்கிட்டு. இந்த 10 மாதம்தான் அந்த பிள்ளை சிரித்த முகத்தோடையே இருந்தது. கேட்கக்கூடாத கேள்வியெல்லாம் கேட்டு இப்போ தான் சிரித்த முகத்தோடு இருந்துச்சு. இப்படி கொண்டு போயிட்டாங்களே, இப்படி கொண்டு போயிட்டாங்களே. நான் இப்போ ரத்தம் கூட போயிட்டுன்னு சொன்னாங்க, பல்ஸ் குறைஞ்சி போயிட்டுன்னு சொன்னாங்க. என்ன நடக்குது என்னது நடக்குதுன்னு எனக்கு தெரியல. உயிர் போயிருச்சு. ஒரு தாயை விடுங்களேன். பொம்பளை தானே நீங்களும் அந்த வழியை சுமந்துட்டு தானே பிள்ளைகளை பெற்றிருப்பீங்க. ஒரு தாயை கூட விடக்கூடாதா? புருஷமார விட வேணாம், தாயை கூட விடுங்களேன். தாய்க்கு தெரியாதா அந்த வழி தெரியாதா? பிள்ளைய எப்படி தடவி கொடுத்து பார்க்கணுன்னு தெரியாதா? இப்படியா பாவத்தை பண்ணுவீங்க? எத்தனை பிள்ளைகளை தான் இப்படி கொல்ல போகிறீங்களோ? இது என்ன ஹாஸ்பிட்டலோ என்ன மெடிசனோ? வெளியில் கேட்குறாங்க மருந்து வாங்கி கொடுத்து இப்போ என்ன பிரயோசனம்? அந்த பிள்ளை உயிரோடு இல்லையே. என்ன அந்த ஏதோ டியூபோ என்னமோ கேட்டாங்களாமே, ஊசி தான் வாங்கித்தாங்க, பிளாஸ்டர் வாங்கித்தான். என்ன ஹாஸ்பிட்டல்? ஒரு சாமா இல்லைண்டா, அவசரத்துக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண சாமா இல்லைண்டா என்ன ஹாஸ்பிட்டல்? சீசர் பண்ணுங்கன்னு அந்த பிள்ளை அழுதுருக்கே. வலி தாங்காத பிள்ளை அந்த பிள்ளை, சின்ன பிள்ளை, 27 வயசு தான் அந்த பிள்ளைக்கு. வலி தாங்க முடியலை, அந்த பிள்ளை கத்தி இருக்குது. சீசர் பண்ண சொல்லுங்கண்டு அவங்க அம்மாவை கூப்பிட்டு வெளியில் கேட்டிருக்கலாமே. வெளியில் தானே உட்காந்துட்டு இருந்தா. ஒரு வார்த்தை கேட்டிருக்கலாமே, நாங்கள் என்ன பண்ணுறதுன்னாலும் கேட்டிருக்கலாமே. இல்லை சீரியஸாக இருக்குது வேறு ஹாஸ்பிட்டல் மாற்றுங்கன்னாச்சும் சொல்லியிருக்கலாமே. இப்படி பரிதவிக்க கொண்டு போயிட்டாங்க. 2 உயிரையும் கொண்டு போயிட்டாங்க. புள்ள தான் போயிட்டுன்னு பார்த்து தாயாவது காப்பாற்றி கொடுங்கன்னு டாக்டரை காலில் விழுந்தமே. நானும் அண்ணாவும் விழுந்தமே. காப்பாற்றி தரல. எனக்கு கூட பிறந்த சகோதரம் பொம்பளை சகோதரம் இல்லை. இந்த புள்ள தான் என்னோட கூடவே கிடந்தது. இதுக்கு மேலே நான் என்னத்தை சொல்ல? அதுக்குள்ளே இருக்கிற பிள்ளைகள் பாவம். ஒரு தாயாவது கூட விடுங்க. இதுக்கு மேலே யாருக்குமே நடக்கக்கூடாது. தாயை விடுங்க. அதுகளுக்கு வழி வந்தால் அதுகள் ஆற்றை போய் தாயிட்ட சொல்கிற மாதிரி வேறு ஆற்றையுமே சொல்ல முடியாது. எத்தனை மணிக்கு அப்புறம் இங்கேருந்து கொண்டு போனீங்க? இங்கேருந்து 18ஆம் தேதி காலையில் 9:30 கொண்டு போனோம் வார்டில் அட்மிட் பண்ணுறதுக்காண்டி. இப்போ அங்கே இந்த ட்ரீட்மெண்ட் எத்தனை மணிக்கு ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க? கொண்டு போனாலுமே உடுப்பெல்லாம் மாற்றி இப்போ பெட்டெல்லாம் கொடுத்துட்டு பல்ஸ் இது என்னது ஹார்ட் பீட் பார்த்துருக்காங்க. அதெல்லாம் செக் பண்ணிக்கிட்டு தான் இருந்தேன்னு சொன்னேன். எல்லாம் நோமல்ட்டு தான் சொல்லியிருந்தாங்க. சுகர் பார்த்தாங்கன்றாங்க, ப்ரெஷர் பார்த்துட்டாங்க. நாங்கள் போகும் வரைக்கும் அப்போ ஒன்றும் சொல்லலை. சுகர் கூட இருக்குது, ப்ரெஷர் கூட இருக்குன்னு ஒன்றுமே சொல்ல. வெளியிலையும் காட்டி ஹாஸ்பிட்டல் இங்கே கீரி கிளினிக்குன்னு சொல்லி அங்கேயும் ஓடும், எம்ஓஹெச்சுக்குண்டு ஓடும், ஹாஸ்பிட்டலுக்குண்டு ஓடும். 4 இடத்துக்கு போகுது கிளினிக்கு. ஸ்கேன்லேயும் ஒரு பிரச்சனையும் இல்லை, எல்லாம் நீட்டாக இருக்குன்னு தான் 7ஆம் தேதி பார்த்தது. வெளியில் பார்த்தோம், அது ஒரு பிரச்சனை இல்லை. 18ஆம் தேதிக்குள்ளே வழி வராட்டி 18ஆம் தேதி அட்மிட் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. பாபு சார்ன்னு தான் ஓடிச்சுது வெளியில். அவர் தான் ஹாஸ்பிட்டல்லையும் நான் போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி வந்து பார்த்துட்டு நான் லேபர் ரூமுக்கு நாளைக்கு எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போனான். அப்போ இந்த பிள்ளை அவர்கிட்டயே தானே பார்த்துக்கிட்டு இருக்குன்ற தைரியத்தில் தான் அந்த பிள்ளையும் இருந்தது. நல்லா பார்ப்பாங்க என்னண்டு தூக்கி கொடுத்துட்டோம். கொன்னுட்டாங்க. வேறு கதை இல்லை. இப்போ வைத்தியசாலை தரப்பில் என்ன சொல்லியிருக்கிறாங்க? இப்போ என்னத்தை போஸ்ட்மார்ட்டத்துக்கு கொண்டு போயிருக்காங்க. என்னத்தை கிழிச்சு எடுக்க போகிறாங்க. வைத்திய தரப்பில் ஒரு பல காரணங்கள் சொல்லியிருந்தாங்க. அதெல்லாம் ஏற்றுக்கொள்கிற மாதிரி இல்லை. அவங்களோட சார்பாக தான் அவங்க எல்லா பதிலையும் சொன்னாங்க. நாங்கள் ஏற்றுக்கொள்கிற அளவுக்கு அந்த கருத்துக்கள் ஒன்றும் எதனால இப்படி ஒரு உயிர் போயினதுக்குரிய காரணம் என்ன சொல்லியிருக்கிறாங்க? அவங்க மருத்துவ சம்மந்தமாக சில காரணங்களை அவங்களுக்கு சொன்னாங்க. அது அவங்களோட சைட்டுக்கு அது சரியாக இருந்திருக்கலாம். மக்கள் நமக்கு தெரியும் தானே, ஒரு டாக்டர் என்ற ரீதியில் அதை அவன் என்ன அளவுக்கு ஒரு பேஷண்ட்டை பார்த்துருக்கணும். அந்த இது எல்லாமே அவங்களோட மைனஸ் தான். மூடி மறைக்கிற அது எல்லாமே அவங்க மூடி மறைக்கிற விஷயங்கள் தான் எல்லாமே. அது மக்களே கொந்தளிச்சிட்டாங்க எல்லாரும்.
ஏன்னா இது ஒரு வெளிப்படையாக இது வெளிப்படையாக செய்கிற ஒரு இதுக்கு நிறைய சொல்யூஷன் இருக்குது. இது அவங்க சரியான முறையில் ட்ரீட்மெண்ட்டாக பண்ணலை. இதுதான் நாங்கள் சொல்லப்படுத்துங்க. டாக்டருக்கு என்ன பேர்? இது அந்த பாபு சேர்னு அவர் தான் அந்த சகலமும் இவங்களோட எல்லா கிளினிக்கும் எல்லா டேட்டு எல்லாமே அவர் தான். அவருடைய கண்காணிப்பு தான், முழு கண்காணிப்பு. ஆனால் அவர் உள்ள நின்றாரா, யார் டெலிவரி பார்த்தது எதுவுமே தெரியல. உள்ள என்ன நடந்ததுன்னே தெரியல. உள்ளே கொண்டு போயிட்டாங்க. அதிகமாக அதுக்குள்ளே இந்த அவங்க தான் அந்த டெலிவரிகள் இதில் பண்ணி கொண்டிருக்காங்க. நல்ல ஒரு டாக்டர்ஸ் மாதிரி அதில் நின்று செய்கிறதுலேருந்து சில புகார்கள் இருக்குது. கலந்து எல்லாம் கலவனாக தான் இருக்காங்க. அந்த அதான் சொல்கிறேன், அந்த ஒரு பேஷண்ட்டை நம்ம என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணால் அந்த டாக்டர் அதில் நிற்கணும். அவனை தான் நம்ம கடவுளாக நினைக்கிறோன்னே. அந்த டாக்டர் அதில் நின்று அவர் அந்த பேஷண்ட்டுக்கு எல்லா இதையும் அவர் தான் செய்யணும். அவர் உயிர் வருதோ போகுதோ அது வேறு கதை, அவருடைய இது தான் நம்ம எதிர்பார்ப்போம். ஆனால் அங்கே எல்லாம் அவங்க இல்லாத மாதிரி தான் அதனுடைய எல்லா பதிலும் எல்லாம் மிட்வைஃப் அதில் வேலை செய்ய அவங்க தான் அந்த வேலை. அதில் வெளியில் கல்யாணம் முடித்து 10 வருஷம் 11 வருஷம் இவ்வளோ நாள் பிள்ளை இல்லாமல் தவமாக கிடந்த எல்லா சாமியையும் வேண்டி வைக்காத நேர்த்தி இல்லை, போகாத கோயில் இல்லை, இப்படியா தூக்கி கொடுக்கணும். சரி பிள்ளையத்தான் எடுத்தா தாயவாவது குடண்டு பார்த்தா போய் 6 மணி போல் நாங்கள் போகிறோம். நெஞ்சை போட்டு அமர்த்துறாங்க. அரை மணித்தியாலமா அமர்த்துறேன்னு சொல்லி அந்த உடம்பு தாங்குமா? பிஞ்சு உடம்பு தாங்குமா? ஒரு பிரச்சனையும் இல்லைக்கா. எல்லாமே செக் பண்ணாங்க. 4 கிளினிக் அண்ணன் வெளியில் பாபு சார்ட்ட பார்க்குறாங்க. இங்கே கீரியில் கிளினிக்குன்னு சொல்லி கீரிக்கும் போகுது. மாதம் கிளினிக்குன்னு போகிறான். எம்ஓஹெச்சுக்கும் கூட்டிகிட்டு போகிறாங்க. இங்கேயும் இது ஹாஸ்பிட்டலுக்கும் கிளினிக்குன்ட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. எல்லா இடத்துலையும் பார்க்குறாங்க. ஒரு இடத்துல மிஸ் ஆனால் இன்னொரு இடத்துல தெரியாது. ஒரு நாட்டில இருந்து வந்த பிள்ளை அந்த அக்கறை கூட இல்லையே. இந்தியாவில் இருந்து வந்த பிள்ளை. இவ இந்தியாவில் பிறந்து வளர்ந்து இங்கே நாங்கள் அண்ணாவுக்கு கல்யாணம் பண்ணி கூட்டிகிட்டு வந்து 11 வருஷம் கல்யாணம் முடிச்சு இங்கே கூட்டிகிட்டு வந்து 11 வருஷம். இப்போ தான் அதுகளும் சிட்டிசனுக்காண்டி ஓடி இன்னும் அது இதாகல. இன்னும் பாஸ்போர்ட்டில் தான் கடைசி போயிட்டு வந்து ஐசி இன்னும் கொடுக்க இல்லை. அந்த தாய் வந்து அவங்க ஊரில் அவ்வளோ பேர் அம்மா இருக்குது, தங்கச்சி இருக்குது, சித்தி இருக்குது. எல்லாருக்கும் நாங்கள் பதில் சொல்லணுமா இல்லையா? அவங்க ராமநாதபுரம். எல்லாம் சொல்லியாச்சு. அதுகள் கிடந்து அழுதுகிட்டு கிடக்குதுகள். பிள்ளைய பறி கொடுத்து போட்டு போன வருஷம்தான் போயிட்டு வந்து 1 வருஷம் ஆகுது. பிள்ளை இல்லையே. நான் போய் சாமியை கும்பிட்டு வரேன்னு போச்சுதே. போய் வாங்கிட்டு வந்து சேர்த்து போயிருச்சே. எல்லாமே சேர்ந்து போயிருச்சே. இல்லை உறவு முறை அரேஞ்ச் மேரேஜ் தான். அது உறவு முறையிலேயே வந்ததால் அவங்க அரேஞ்ச் மேரேஜ் தான் பண்ணது. எல்லாமே பெரிய இதில் முடிஞ்சிட்டு அசம்பாவிதம். உண்மையாக பெரிய அளவில் கொண்டு போகணும் மக்களே. இப்போ என்னென்ன இப்போ ஜஃப்னா கொண்டு போயிருக்காங்க போஸ்ட்மார்டம். அது அந்த ஹாஸ்பிட்டல் அது இவங்களோட ஓர்டரில், கோர்ட்ஸ் ஓர்டரில், ஜட்ஜ் ஓர்டரில் போயிருக்கு. இப்போ அது அந்த ரிப்போர்ட்டு அவங்க நீங்கள் வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு சொல்கிறீங்க. ஸோ இப்போ அங்கே ஏதாவது ஒரு இஷ்யூஸ்ன்னு சொல்லி ரிப்போர்ட் வருமா இருந்தால் அடுத்து உங்களோட நடவடிக்கை என்னவாக இருக்கும்? எங்களோட நடவடிக்கை நாங்கள் சட்டப்பூர்வமான சகலமும் நாங்கள் எல்லாத்துக்கும் இப்போதைக்கு நாங்கள் தெரிவிச்சிருக்கோம். எல்லாத்துக்கும் இப்போ நாங்கள் என்ன முடிவெடுக்கணும்னா சட்டம் தான் எங்களுக்கு முடிவெடுக்கணும். நாங்கள் முடிவெடுக்கணும். நாங்கள் ஏன்னு சொன்னால் நாளைக்கு மக்களுக்குள்ளே தான் நாங்கள். அதால் மக்களும் முடிவெடுக்கணும். மற்ற சட்டமும் சரியான சட்டமாக ஒரு தீர்வை தரணும். அதான் எங்களுக்கு வேணும். வேறு எந்த ஒரு இதுவும் இல்லை. ஏன்னா இன்னைக்கு 2வது கொலையாக இருக்குது. இன்னும் எத்தனை பேர் உயிர் போதோ உண்டு. போனால் அது இதை நீங்கள் வெளிப்படையாக மக்களுக்கே தெரியும். நம்ம இதை இன்னும் நம்ம பிரசித்தமாக கொண்டு போய் இந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும். அதான் எங்களோட வேண்டுகோள். நாளைக்கு எத்தனை தாய்கள் போய்
பிள்ளைகளை இழக்க போகிறாங்களோ தாய் இழக்க போகிறாங்களோன்னு தெரியல. உங்களோட பார்வையிலிருந்து இந்த இவருக்கு நடந்த இந்த கொடுமை வந்து வைத்தியசாலை பக்கம்தான், அவங்க பக்கம் தான், அது கேர்லெஸ் தான். அது அவங்க சரியான பேஷண்ட் ஒரு நபரை பார்த்தா நமக்கு சும்மாவே ஊகிப்போம். ஒரு இவங்க இப்படிப்பட்டவங்க இப்படி ஒரு டாக்டர் என்பவருக்கும் அந்த திறமை இருக்கும். கட்டாயம் உடல்வாசி இத்தனை வருடங்களுக்கு பிறகு அந்த குழந்தை பிரசவிக்க போகிறோம், நம்ம எல்லா தன்மையும் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த ஒவ்வொன்றையும் அவங்க அந்த அந்த டைமில் பார்க்க விட்டாங்க. அதான் நடந்தது. பயந்துட்டு இவனுங்க போட்டு பண்ண பாட்டில் அந்த பிள்ளை பயந்தே போயிட்டுது. வனஜா என்னை விட்டுட்டு போயிட்டியே, என் காலுக்குள்ளேயே கிடக்கும் அண்ணி ஆண்டு. எங்கள் அப்பாவை பார்த்து எங்கள் அம்மாவை பார்த்து நான் நினைக்கலையே, இப்படி தூக்கி கொடுப்பேன்னு நினைக்கலையே. அண்ணின்னு கூப்பிட்டா எனக்கு கூட பிறந்த சகோதரன் மாதிரி தான் அந்த பிள்ளைங்க. ஒரு மரியாதையாக கொடுத்து என்னடைக்கும் செய்யாது. பிள்ளைகளை என்ன நடந்தாலும் வந்து அவ்வளோ கதையாக பக்கத்தில் எழுந்து சொல்லி போட்டு தான் சாப்பிடும். ஓகே மக்களே, பார்த்தீங்கன்னா எங்களால் இந்த கதையை கேட்டுக்கொண்டு இருக்க முடியலை. எங்களுக்கே அழுகை வருது. பாருங்கள், அவங்களோட தாய் எவ்வளவு துன்பத்தில் இருக்காங்கிறத பார்க்கக்கூடியதாக இருக்கும். ஓமனன் வனஜாவோட இந்த பிரச்சனையை நீங்கள் எப்படி என்ன பார்க்குறீங்க? அவங்களோட பிரச்சனைக்கு பிறகு நான் பொதுவான கருத்தாகவும் அன்பாகவும் பணிவாகவும் கேட்டுக்கொள்கிறேன்னு சொன்னால், மன்னார் மாவட்ட வைத்தியசாலை மட்டுமல்லாது நாடுபுறாவும் இருக்கின்ற வைத்தியசாலையிலே பணியாற்றுகின்ற வைத்தியர்கள் மற்றும் தாதிமார்கள், இப்போ வைத்தியசாலையிலே பணியாற்றுகின்ற அனைத்து பணியாளர்களுக்கும் ஒரு அன்பான வேண்டுகோளாக கேட்டுக்கொள்கின்றேன். தங்களுடைய தவறுதலின் காரணமாக ஒரு உயிர் பறி போகிறது என்று சாதாரண விடயமில்லை. போன உயிரை திருப்பி கொடுக்க முடியாது. வைத்தியசாலையில் உள்ள நிர்வாகங்கள், வைத்தியசாலையில் உள்ள பொதுவான விடயங்கள் உங்களுக்கு தான் தெரியும். இருந்திருந்தாலும் மக்கள் மத்தியிலே ஒரு மன்னார் மாவட்டத்தை பொறுத்தவரையிலே, மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையை பொறுத்தவரையிலே மக்கள் மத்தியிலே ஒரு பயமும் ஒரு பயங்கரமான ஒரு சூழ்நிலையும் உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த நிலைமை நிச்சயமாக மாற வேண்டும் என்று சொன்னால் நிச்சயமாக தங்களுடைய கடமைகளை சரிவர செய்து கொண்டு போகின்ற பொழுதுதான் இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு காண முடியும். இன்று நடந்த மன்னார் மாவட்டத்திலே நேற்று நடந்த சம்பவம் மன்னார் மாவட்டத்தில் வாழ்கின்ற மக்கள் மட்டுமல்லாது இலங்கையிலே வாழ்கின்ற மக்கள், வெளிநாடுகளிலே வாழ்கின்ற மக்கள் அனைவரும் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இது ஒரு தவறுதலாக ஏற்பட்ட ஒரு விடயம். வைத்தியசாலைக்கு சாதகமாக இந்த நிலைமை ஏற்பட்டிருந்தால் கூட இந்த நிலைமை நடந்த இடத்திலே அந்த தாதிமார்களோ அல்லது அந்த அட்டெண்டர்களோ இல்லாட்டி அந்த வைத்தியசாலை வைத்தியர்களோ அந்த இடத்திலே நிற்காத ஒரு காரணமாக மக்கள் மத்தியிலே ஒரு பிழையான ஒரு கருத்து ஒன்று ஏற்பட்டிருக்கின்றது. உண்மையிலே அவர்கள் ஒரு நிச்சயமாக இது ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விபத்தாக இருந்திருந்தால் கூட நீங்கள் அந்த இடத்தில் இல்லாமல் போனது ஒரு பெரிய ஒரு காரணம் உண்டு. இதை விட பார்க்க வேண்டும் சொன்னால் உண்மையில் அந்த இடத்திலே ஒரு மகப்பேற்றுக்குரிய வைத்தியரை தவிர ஏனைய ஒரு வைத்தியர் அங்கே கடமையாற்றி கொண்டிருந்திருக்கிறார். அவருடைய வேலை திட்டம் நிச்சயமாக ஒரு சர்ஜன், அவர் வேறொரு வைத்தியருக்குரிய ஒரு ஆள். அவர் அந்த இடத்துல விரப்பூசி மயக்கூசி போடக்கூடிய ஒரு டாக்டர் அந்த மகப்பேற்று வைத்தியசாலையிலே கடமையாற்றியிருக்கிற காரணம் எங்களுக்கு தெரியவில்லை. இருந்திருந்தாலும் ஒரு நாளைக்கு முதலே இந்த பேஷண்ட்டை கொண்டு அட்மிட் பண்ணியிருந்தபடியால் அந்த இடத்துல அவர்களுக்கு தான் தெரியும் இந்த நிலைமை எப்படி செய்ய வேண்டும், என்ன மாதிரி பார்க்க வேண்டும் என்றபடி அவர்களுக்கு தான் தெரியும். தெரிந்திருந்தும் கூட அவர்களுடைய கவனக்குறைவின் காரணமாக இந்த நிலைமை ஏற்பட்டிருக்கின்றது. நிச்சயமாக நாங்கள் நினைக்கின்றோம் இது ஒரு எப்படின்னு சொல்ல போனால் ஒரு விபத்தாக கருதுகிறதா அல்லது ஒரு கொலையின் நிமித்தம் கருதுகிறதா என்று எங்களுக்கு தெரியவில்லை. அப்படி இருந்தும் ஒரு வைத்தியசாலைக்கு சென்ற ஒரு வைத்திய நோயாளியை அவர்களுக்கு தான் தெரியும் எவ்வாறு கையாள வேண்டும் என்று. அந்த அடிப்படையில் 100% அவர்கள் இதிலிருந்து தவறியதாக நாங்கள் மக்கள் மத்தியில் கருதுகின்றோம். மக்கள் இன்று வைத்தியசாலை செல்வதற்கு ஒரு பயமான சூழ்நிலையும் பயங்கரமான சூழ்நிலையை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறபடியால் மக்கள் வைத்தியசாலை செல்வதற்கு ஒரு பயத்தின் காரணமாக செல்ல முடியாத சூழ்நிலை ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. எனவே இவ்வாறு நாடு பூராவும் இருக்கின்ற வைத்தியர்கள், இந்த வைத்தியசாலையில் பணியாற்றுகின்ற சகல அதிகாரிகளுக்கும் சகல உத்தியோகத்தர்களுக்கும் நாங்கள் பணிவாகவும் அன்பாகவும் கேட்டுக்கொள்வது, உங்களுடைய கடமைகளை ஓரளவு இன்னும் சரியாக செய்து வருகின்ற பொழுதுதான் இந்த மக்களுக்கு உங்களுடைய சேவை. இது நீங்கள் சம்பளத்தின் நிமித்தம் வேலை செய்தாலும் கூட உங்களுக்கு ஒரு சமூக சேவை என்ற ஒரு அடிப்படையில் இந்த பணியை நீங்கள் ஆற்ற வேண்டும் கேட்டுக்கொண்டு, எல்லாமல்ல இறைவனும் உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் கேட்டுக்கொண்டு உங்களுடைய பணிவாக கேட்டுக்கொள்கின்றேன். ஓகே, இப்போ நாங்கள் மரண வீட்டிலேருந்து வந்துட்டோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பட்டி தோட்டங்கிற இடத்துல நிற்கிறோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கே உண்மையிலே நாங்கள் நின்று அந்த பதிவு செய்யும் போது ரொம்ப கவலையாக இருந்தது.
மன்னார் ஹாஸ்பிட்டலில் ஏற்கனவே பாதிக்கப்பட்ட சிந்துஜாவுக்கு என்ன நடந்ததோ அதே போன்ற ஒரு விஷயம்தான் வனஜாவுக்கும் நடந்திருக்குது. ஸோ அந்த இடத்துல நாங்கள் இந்த காணொலி பதிவு செய்யும் போது சிலர் அந்த இடத்துல எங்களுக்கு சில விடயங்களை சொல்வதற்கு முன் வரையில் பின்வாங்கினாங்க. ஸோ இதற்கான காரணம் என்னென்னு தெரியாது. சில வேளை இந்த விடயத்திலையும் அரசியல் புகுந்து விட்டதோ என்ற ஒரு கேள்வியும் எழுந்து விட்டது. தொடர்ந்து காணொலியில் இணைந்திருங்கள். அடுத்து இது தொடர்பான நடக்கும் உண்மை சம்பவங்களை நாங்கள் உங்களுக்காக காட்சிப்படுத்த காத்து கொண்டிருக்கின்றோம்.